வானமுதே மன்னா வணங்கிடுவேன் என் மனத்துள், கானங்கள் பாடிக் கழித்திடுவேன் ஞானமே. பேரின்பத் தேனே பிரியாத சொந்தமே, யார் இன்பம் உன்போல் எனக்கு. இம்மன்றின் தலைவர் அருட்பணி ஜீவா போல் அவர்களே, அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரருட்கலாநிதி ஜஸ்டின் பெர்னார்ட் ஞானப்பிரகாசம் ஆண்டகை அவர்களே, நிகழ்வை சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் நடத்த சிறப்பு அழைப்பாளராக மேடையை அலங்கரிக்கும் திருமிகு பாரதி புகழ் பாரதி கிருஷ்ணகுமார் ஐயா அவர்களே, சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் அவையில் வீற்றிருக்கும் அருட்தந்தையர்களே, அருட்சகோதரிகளே, நட்பால் உயர்ந்த நல்லுள்ளங்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். திரு அருள் இயேசு அந்தாதி என்னும் நூற்றாந்தாதி நூலை எழுதுவதற்கு கால்கோளாக அமைந்த புண்ணிய பூமி பயணத்தை நினைவு கூர்ந்து இறைவனுக்கு முதற்கண் நன்றி கூறி அப்பயணம் தந்த அனுபவ முத்துக்களை கோர்த்து மாலையாக்க என்னை நல்வழி நடத்தியோரை மனக்கண் முன்னிறுத்தி எனது ஏற்புரியை தொடர்கின்றேன். என்றன் வாழ்வில் ஓங்கு புகழ் ஏற்றம் தந்த பொன்னாளில் அன்பால் நிறைந்து போற்றிடவே ஆண்டு ஒன்று மலர்ந்ததுவே. என்னை செதுக்கி உருவாக்கி ஏணியாக நிற்போரே, கண்ணல் தமிழால் கவி பாடி காலம் யாவும் நினைத்திடுவேன். கவி எழுதும் கலையில் என்னை வளர்த்த இவ்யாழ் மண்ணில் எனது 5வது மரபு கவிதை நூலை வெளியிட காலம் கனிந்ததை எண்ணி நன்றி பெருக்கால் மகிழ்கின்றேன். இம்மன்றில் தலைவராக வழிநடத்தும் அருட்தந்தை மதிப்புக்குரிய அருட்பணி ஜீவா போல் அவர்கள் என்னை பல முறை வழிநடத்தும் மிகவும் பெரும் சிற்பி. அவர்கள் கூறிய இயலிசை நாடகம் சேர்ந்திடும் முத்தமிழ் முழங்கிடும் தமிழ் காலத்தால் அழியாது நிற்க பல படைப்புகளை படைத்தோரை தமிழுலகு பெற்றுள்ளது. அதன் தொடராக எனது நூலும் இடம்பெறுவதை பாராட்டி என்னை வாழ்த்தி ஊக்குவித்தமைக்கு எனது நன்றிகளை கூறுகின்றேன். அருட்பணி ராஜசிங்கம் அவர்கள் எனது அனுபவ பகிர்வை தொலைக்காட்சி மூலமாக அறிந்து அதனை பாராட்டி என்னை வழிப்படுத்தி என்னை வழிநடத்தினார். மக்கள் உங்களுக்கு அனைவருக்கும் அறிவித்தமைக்காகவும் அவருக்கு எனது நன்றியை கூறுகின்றேன். கிறிஸ்தவம் தந்த வளர்ச்சியும் கிறிஸ்தவனாக இல்லாவிட்டாலும் பிற மதங்கள் பெற்றுள்ள கிறிஸ்தவத்தால் பெற்றுள்ள மதிப்பையும் பயனையும் திருமிகு பாரதி கிருஷ்ணகுமார் ஐயா அவர்கள் எடுத்துரைத்தார். அவருக்கு எனது சிறப்பான நன்றிகள். எனது வளர்ச்சியில் ஊக்கமளிக்கும் எனது திரு அவையை நினைத்து நான் மனமகிழ்ந்து நன்றி கூறுகின்றேன். பல அருட்தந்தையர்கள், அருட்பணியாளர்கள், மறையாசிரியர்கள் என்னை பல்வேறு வழிகளில் என்னை புடமிட்டு இம்மண்ணில் என்னை வளர்த்தார்கள். அந்த வளர்ச்சியின் பலனாக நான் இன்று உலகளாவிய ரீதியில் வலம் வருகின்றேன். உண்மையில் அது எனக்கு கிடைத்த ஒரு நட்பேறு. அவ்வகையில் நான் பெருமதிப்புக்கும் பேரன்புக்கும் நிறைந்த ஆயர் அவர்களை அவரது ஆயர் இல்லத்தில் சென்று சந்திக்க எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அவ்வேளையில் எனது நூலை வெளியிட வருகை தருமாறு நான் அன்புடன் கேட்ட நேரத்தில் ஆயர் அவர்கள் எவ்வித மறுப்புமின்றி வருகை தருவதற்காக இசைந்தார். அவருக்கு எனது நன்றியை கூறுகின்றேன். அவர் கூறுகின்ற வாசிப்பின் ஆர்வமும் எழுத்தும் மென்மேலும் நிறைவாக தமிழுலகு பெறவும் அதன் மூலமாக நானும் மென்மேலும் பல நூல்களை வெளியிட உங்கள் அனைவரின் வாழ்த்தும் என்னை மேலும் வளர்க்கும். அருட்பணி ரூபன் மரியாம்பிள்ளை அவர்கள் எனது இளமை பருவத்திலிருந்து என்னை வழிநடத்திய ஒரு ஆன்ம குரு. அவரது பாதுகாவலன் பத்திரிகையில் நான் சிறு வயதிலிருந்தே எழுத தொடங்கிவிட்டேன். என்னை அப்பணியில் பலரும் வழிநடத்தினார்கள். அதன் பயனாக பாதுகாவலன் பத்திரிகையில் நிருபராக அதன் வழிகாட்டியாக பல்வேறு பணிகளை தொடர்ந்து செய்தேன். அதன் தொடராக எமது சுவிட்சர்லாந்து நாட்டிலும் நான் பல பத்திரிகைகளில் எழுத்தாளராக தொடர்ந்து பயணிக்கின்றேன். அவரது வாழ்த்துக்கும் என்னை வாழ்த்தி எனக்கு கலைமகள் என்று பட்டமளித்தமைக்கும் அவருக்கு மிகுந்த நன்றியை கூறி மகிழ்கின்றேன்.
இந்நிகழ்வுக்கு நான் வருமாறு கூறி அனைவரையும் அன்புடன் அழைத்தபோது வருகை தந்து என்னை வழிநடத்தி என்னை வாழ்த்துகின்ற அனைவருக்கும் முதற்கண் நன்றி கூறி கலையரங்கை ஒழுங்குபடுத்தவும் பல்வேறு வழிகளில் இலைமறைகாயாக நின்ற அருட்பணியாளர்கள் அருட்தந்தையர்கள் மற்றும் கலை அருவி மண்டபத்தை ஒழுங்குபடுத்தி புகைப்பட ஒழுங்குகளை செய்து கொண்டிருக்கும் அருட்தந்தை அவர்களுக்கும் அருட்பணி ஸ்டீபன் அவர்களுக்கும் அவருடன் இணைந்து என்னுடன் புனித பத்திரிசியார் கல்லூரியில் பணியாற்றிய திருமதி அஞ்சலா அல்ஃபோன்ஸ் அவர்களுக்கும் சிறப்பான நன்றிகளை கூறுவதுடன் இவ்விழா நடக்க பல்வேறு வகைகளில் உதவிக்கரம் நீட்டுகின்ற அனைவருக்கும் எனது குடும்பத்தினர் சார்பாகவும் எனது கணவர் பிள்ளைகள் சார்பாகவும் நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.